ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஓஏ எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் போட்டிருப்போம். அதுக்கான எக்ஸாம் சென்டர் அதே போல் பேட்ச் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு தான் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெப்சைட் வெரி ஸ்லோ. அதாவது ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் 27ஆம் தேதி. வெரி ஸ்லோவாக இருக்குது. செலக்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், அப்படியே வந்து லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட அப்ளிகேஷன் போட்டவங்களுமே நிறைய இருக்கீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு சுத்தமாவே தெரியல அப்படிங்கிற போது என்கிட்ட கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நான் வந்து 27ஆம் தேதி இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன் போட முடியாது. அதாவது அந்த சென்டர்லாம் செலக்ட் பண்ண முடியாது. ஸ்லோவா இருக்கிறதால 1 ஹவருக்கு ஒரு 2-3 பேருக்கு போடுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க வேணும்னா நான் சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. 28ஆம் தேதி உங்களுக்கு பண்ணிவிடுறேன். 28, 29, 30 நமக்கு டைம் இருக்கு இல்லையா, அதுல நான் பண்ணி விடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க மேல தெரியக்கூடிய இந்த வெப் அட்ரஸை வந்து நீங்க குரோம் இல்லைனா ஃபயர்பாக்ஸ் ஏதோ ஒன்றுல போட்டு சர்ச் பண்ணுங்க. பண்ணதுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதுல நீங்க கேண்டிடேட் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணுங்க. அப்படி கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜா உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஐடிக்கு வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. பாஸ்வேர்டுன்னு சொல்லி நீங்க புதுசா கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்க ஏற்கனவே மெயிலுக்கு யூஸ் பண்ற பாஸ்வேர்டெல்லாம் போடக்கூடாது. நீங்க எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடும்போது என்ன பாஸ்வேர்டு போட்டீங்களோ அதை போடணும். நான் நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கும். அதுக்காக இப்படி நீங்க வந்து லாகின் பண்ண உடனே வந்து உள்ள டேஷ்போர்டு காட்டும். உங்களுக்கு எல்எம்எஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். நீங்க எல்எம்எஸ்ல இருந்து டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா செலக்ஷன் சிபிஇ சென்டர் அண்ட் பேட்ச்னு இருக்குங்களா, அதை ஒன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ற ஆப்ஷன் வரும். இப்ப அந்த டிஸ்ட்ரிக்டோட டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் பேருமே காட்டும். அப்போ அதுல நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து ராமநாதபுரம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே கூட வருங்க. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நியரா இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ல கிளிக் பண்ணிடுறீங்க. சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாம் சென்டர்ல எப்படி பேட்ச் செலக்ட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ல பேட்ச் எல்லாம் ஃபில் ஆகிடுது அப்படின்னா அதர்வைஸ் நீங்க போயிட்டு வேற எக்ஸாம் சென்டரை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதே எக்ஸாமினேஷன் சென்டர்ல பேட்ச் செலக்ட் பண்றதை பத்தி சொல்றேங்க. இப்படி நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே கீழே வந்து பேட்சஸ் லோட் ஆகுங்க. இப்படி லோட் ஆனதுமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சென்டர் போடுறோம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிடணுங்க. தெரியுதுங்களா, ப்ளூடிக் வந்திருக்குங்களா. அப்படி கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா கீழே பேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இந்த பாருங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சிஓஏ எக்ஸாமினேஷன் சென்டர் பேட்ச் 2 அதுவும் 4ஆம் தேதியை நான் போட்டிருக்கேன். இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிக்கணுங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல காட்டுதுங்களா, இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லோ கலர்ல காட்டுதுங்களா. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா கிரீன் கலர்ல காட்டுது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மொத்தமா 35 சீட்டு அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 35 சீட் அவைலபிளா இருக்குங்க. ஆனா இன்ன வரைக்கும் யாருமே வந்து அந்த பேட்சை வந்து செலக்ட் பண்ணல. இப்போ வரைக்கும் காலியா இருக்கு. சரி, இப்படி இருந்தது அப்படின்னா அந்த 35 சீட்டுமே வந்து காலியா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம். ஒருவேளை இதுல நம்பர்ஸ் ஏதாவது கிரீன் கலர்ல காட்டி இதுல நம்பர்ஸ் வந்து ஏதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப 35 அதுக்கு மேல 30 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 35 சீட்டு மொத்தமா அதுல 30 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு, 5 சீட்டு வேக்கன்ட் இருக்குன்றது அர்த்தம். இது கிரீன்ல காட்டுனது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இதெல்லாம் எல்லோவில் காட்டியிருக்கா. மொத்தமாவே 35 சீட்டு தான். இப்ப 35 சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 12 பேர் எனக்கு இந்த பேட்ச் தான் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து யுவர் புக்கிங் இஸ் கன்ஃபார்ம்டுன்னு வராது, வெயிட்டிங் லிஸ்ட்னு வரும். சரிங்களா, இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கான்செப்ட். இப்படி வெயிட்டிங் லிஸ்ட் வருதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேயே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் சென்டரை அந்த பேட்ச்லயே வந்து நிறைய பேர் சேம் பேட்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி பேட்சஸை மாத்தி போடுறதும் பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு மாத்தி போடுறதும் அது எங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா, நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த செகண்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கக்கூடிய 12 பேருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப செகண்ட் பேட்ச் மட்டுமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாலே தேர்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்கு. தேர்ட்ல வந்து 7 பேர் 5ஆம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச். அதே போல வந்து ஃபோர்த்ல 20 பேர். இது எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க. கன்ஃபார்ம் ஆகலாம், ஆகாம போகலாம். கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து அவங்க 35 சீட்டு தான் அப்படிங்கறத அலர்ட் பண்ணிட்டாங்க.
அதுக்கு மேலேயும் நம்ம போயிட்டு அங்க பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப ராமநாதபுரத்துல இப்படி போட்டிருக்கிறவங்க வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேற பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல வேற சென்டர்ல அவைலபிலிட்டியை தகுந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவங்களா ஒரு சென்டரை நமக்கு செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா நம்மளா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நியர்பை சென்டரை போட்டுக்கிறது எவ்வளவோ பெட்டர் தானே. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உங்க சென்டர்ல வந்து அவைலபிலிட்டியை காட்டல அப்படிங்கிற போது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சென்டர் டிஸ்ட்ரிக்டோட சென்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. அதுல கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு கிரீன் கலர்ல காட்டும்ல, அதுல எந்த பேட்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறது தான் சேஃபர் சைடு. நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலர்ட் ஆகுங்க. ஆனா வந்து நீங்க கொடுத்துருக்கிறது ஆகாது, வேற ஒண்ணு கொடுப்பாங்க. அது எதை கொடுப்பாங்கன்னு ஹால் டிக்கெட் வந்தாதான் தெரியும். சரிங்களா? அதனால இதுதாங்க விஷயம். சரிங்க, இப்ப நீங்க வந்து எக்ஸாமினேஷனை வந்து சக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, யுவர் புக்கிங் இஸ் கன்ஃபார்ம்டுன்னு வரும். அதே போல மேல பாத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்குங்க. இந்த இடத்துல வரும் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி மேல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா போதுங்க. இப்போ ஒருவேளை தப்பா நீங்க மாத்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் செக்ஷன் கொடுத்து மறுபடியும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வேணாம், இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கிளியர் செலக்ஷன் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு நீங்க டிஸ்ட்ரிக்டை மாத்தி எந்த எக்ஸாம் சென்டர் வேணுமோ அதை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டரான வழி. இதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்குள்ள ரொம்ப டைம் ஆச்சு. நான் ஒரு 2 hours வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து பண்றதுக்கு ஆச்சு. அதனால வந்து நீங்க பொறுமையா வந்து ட்ரை பண்ணுங்க. அதே போல வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க நாளைக்கு கொஞ்சம் விடிய காலை இல்லை மிட் நைட்ல அந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதுனால கொஞ்சம் சர்வர் இஷ்யூவா இருக்கலாம், எல்லாரும் ஒரே டைம்ல உள்ள வர்றதால நீங்க பொறுமையா பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். பட் பொறுமையா பண்ணீங்கன்னா நீங்க கேட்குற அந்த பேட்ச் கிடைக்காது. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் பேட்சை செலக்ட் பண்ணவே மாட்டேங்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் அப்படியே தான் வேக்கண்டா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த மாதிரி இருக்கு. நீங்க எந்த பேட்ச் எடுத்தாலுமே சரிங்க, எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்டே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்சே போயிட்டீங்க அப்படின்னா எந்த பதட்டமே இல்லாம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடலாம். இல்ல அப்படின்னா ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, இப்படி இருந்துச்சு எக்ஸாம், அவ்வளவு டஃபா இருந்துச்சு அப்படின்னலாம். டஃப்புக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க படிச்சு எக்ஸாம் எழுதுறீங்க, அவ்வளவுதான் விஷயம். நம்ம ஏற்கனவே வந்து டைப் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் முடிச்சிருக்கோம். ஒரு சிலர் இப்ப டைரக்டா போறவங்களும் இருப்போம். இப்ப ஏற்கனவே முடிச்சவங்களாம் நம்ம பல எக்ஸாம் பார்த்துட்டு தானே வந்திருப்போம், ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற மாதிரி. அதனால இதை பத்தி எல்லாமே பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச்ல தான் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கு, நியர்பை சென்டரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை செலக்ட் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கிறது ரொம்பவே வந்து பெட்டருங்க. ஓகேங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ அவங்கள உங்களுக்கு முடிஞ்சா நீங்க இப்ப இந்த வீடியோவை யூஸ் பண்ணி எக்ஸாம் சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி முடியல, நான் தான் பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்ப நான் இந்த பிடிஎஃப், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரியலூர்ல இந்த சென்டர் பேர் கொடுத்து கீழே வந்து அந்த அரியலூருங்கிற டிஸ்ட்ரிக்ட் பேரையே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சென்டர் தான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்டர் பேரை எனக்கு மென்ஷன் பண்ணி அரியலூர்ல காலேஜ் பேரை மென்ஷன் பண்ணி உங்க சாட்ல எனக்கு அனுப்புங்க. அதே போல பேட்ச் வந்து உங்களுக்கு 4 இருக்கு, அதுல எது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணி 4 பேட்சுமே எனக்கு சென்ட் பண்ணுங்க. அன்பார்ச்சுனேட்லி நீங்க கேட்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கல அப்படின்னா நியர்பை சென்டர் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போடலாம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஒரு 2-3 சென்டர் நீங்க செக் பண்ணி பார்த்து ஒரு 3 வாய்ப்பா எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கேட்கற சென்டர் ஃபர்ஸ்டே செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இப்போ அரியலூர்னா அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்கக்கூடியது கடலூருக்கு அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டே பார்த்துட்டே போடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன சென்டர் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா பேட்ச் தான் நீங்க வந்து ஆர்டர் வைஸ் போட்டுறீங்க இல்லையா, அதுல எந்த பேட்சும் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துறேன். குறைஞ்சபட்சம் 3 டிஸ்ட்ரிக்ட் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிஸ்ட்டுமே நாங்க கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்டே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் கடலூர்னா கடலூர் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சென்டர், அடுத்து வந்து இருக்கக்கூடியது கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சார்ந்து இருக்கக்கூடிய சென்டர், இது 2 தான். அதுக்கப்புறம் வேற என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, தர்மபுரி அப்படின்னா இந்த 2 சென்டர். அதுக்கு பக்கத்துல 3 கூட இருக்கு தர்மபுரியில. அதுக்கப்புறம் உங்களுக்கு தர்மபுரி பக்கத்துல கிருஷ்ணகிரி இருக்கு, சேலம் இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல எல்லாம் கிடைக்கலன்னா வேற என்ன சென்டர், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 3 சென்டர் எனக்கு கண்டிப்பா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலுமே நீங்களே பண்ணிக்கிற மாதிரி இருந்தா தேடி பிடிச்சி பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை செலக்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சென்டர் மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து பேஸா வச்சு உங்களுக்கு நியர்பை எந்த சென்டரோ அதை வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க.
பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை, பட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நம்ம விருப்பத்துக்கு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இந்த பிடிஎஃப் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு எந்த சென்டர் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க.